இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? நீ கேள்விப்பட்டு எப்போ வந்தீங்க? சரி, அரௌண்ட் இன்னைக்கு ஒரு அதிகாலை ஒரு 7:40க்கு வந்து இந்த செம்மாங்குப்பம் ரயில்வே கிராஸில் விபத்து நடந்ததாக கேள்விப்பட்டு எல்லாமே காவல்துறை எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து அந்த ஸ்கூல் வேனில் வந்து 4 ஸ்டூடெண்ட்டும் ஒரு டிரைவரும் இருந்திருக்காங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் அந்த கிராமம். ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிட்டு இங்கே வர்றாங்க. வரும்போது அந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. விபத்து ஏற்பட்ட உடனே அந்த இன்ஜூரி ஆனவங்களையும் அந்த இறந்த ஒரே ஒரு ஒரு மாணவர் வந்து இங்கேயே இறந்துட்டார். ஸோ அவரையும் அந்த இன்ஜூரி ஆனவங்கலாம் ஆம்புலன்ஸில் நம்ம ஏற்றி அனுப்பிச்சாச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு மாணவி இறந்து விட்டார். ஆக மொத்தம் 2 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஒரு மாணவர், ஒரு மாணவி. இன்னொரு 2 மாணவர்கள் வந்து இப்போ சிகிச்சையில் இருக்காங்க. டிரைவரும் சிகிச்சையில் இருக்கார். ஒரு காப்பாற்ற போனவர் சிகிச்சை. மொத்தம் 4 பேர் சிகிச்சையில் இருக்காங்க. அவங்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க. உடனடியாக இந்த ரயில்வே துறையும் ரயில்வே போலீஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்துட்ருக்காங்க. சரி, இந்த ரயில்வே கேட்டு மூடாதனால தான், அது திறந்து இருந்தனால தான் பள்ளி வேன் வந்ததாகவும், கேட் கீப்பருடைய அலட்சிய போக்கு காரணம்ன்றாங்க. நீங்கள் கேட் கீப்பர்கிட்ட விசாரணை பண்ணீங்களா? அவர் என்ன சொன்னார்? இல்லை, கேட் கீப்பர்கிட்டையும் விசாரணை பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இன்ஜுரி ஆனவர் அவர்கிட்டையும் வந்து விசாரணை பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு தனி டீம் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. விசாரணை முடிவில் தான் என்ன மாதிரியான காரணங்களில் இது நடந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இந்த விபத்து காரணமாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய ரயில்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. மீட்பு பணி வந்து தீவிரமாக இருக்குது. இது எப்போ சரி செய்யப்பட்டு இந்த பகுதியில் வந்து ரயில் போக்குவரத்து சீராகும்? நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரிக் வயர் பூரா அறுந்துருச்சு அந்த விபத்தில். எல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ட்ரெயின் போக்குவரத்தில் எந்தவித ஒரு பாதிப்பும் கிடையாது. அது நடக்கத்தான் போகுது. பார்த்திங்கன்னா அந்த க்ரௌடெல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். என்ன நடந்தது, ஏது நடந்தது, சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத கிளியராக சொல்லிட்டோம். அது ட்ரெயின் போக்குவரத்து நார்மலாக நடக்கும்போது அதுக்கான வேலைகள் தான் செய்துட்ருக்காங்க. கேட் கீப்பரை சுற்றி அதிக போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன காரணம்? எப்போ அவரை வந்து வெளியே அழைச்சிட்டு வருவீங்க? இல்லை, அவர் வந்து இப்போ பொதுமக்கள் பொதுவாகவே ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இவர் தான் காரணம்னு அடித்து இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம அவர்கிட்ட விசாரணை செய்யணும்ல. தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் சட்டப்படி சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் அவர் பாதுகாப்பு கிடையாது. அவரை யாரும் அடித்து விடக்கூடாது. அவர்கிட்ட வந்து சரியான முறையில் நம்ம விசாரணை செய்யணும். அதுக்கோசரம் தான். ரயில்வே அதிகாரி யாராவது தொடர்பு கொண்டு பேசுனாங்களா? அவங்ககிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? அவங்க என்ன சொன்னாங்க சார்? இல்லை, இப்போ ரயில்வே போலீஸும் ரயில்வே அத்தாரிட்டியும் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே சிக்னல் எங்கே நடந்தது என்னன்றதை விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. விசாரணை முடியல உங்களுக்கு தெரியும். இது தகவல் தான். அதுதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தப்பானது நினச்சிக்கிட வேண்டாம். அந்த கேட் கீப்பர் வந்து குடிபோதையில் இருந்ததாகவும், அதனால தான் அவர் வந்து போதையில் வந்து எந்திரிக்க முடியாமல் கேட்டை வந்து திறக்க முடியாது, பூட்டாமல் இருந்தாலும் சொல்கிறாங்க. அது உண்மைதானா? உங்கள் விசாரணை எதுவும் தெரிய வந்ததா? இல்லை, இப்போ தான் நம்ம விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம். பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அதை பற்றி தெரிய வரும். நம்ம எல்லா யூகங்களுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது. பட் என்ன விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கோம். விசாரணை முடிவில் தான் இதற்கான காரணம் தெரிய வரும். அவரை எப்போ சார் கூட்டு வருவீங்க அங்கேருந்து, ஒரு அறையிலேருந்து? இல்லை, கூட்டு வருவோம். கூட்டு வந்து இது ஆக்சுவலி ரயில்வே போலீஸ் தான் அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவரை கூட்டு வந்து கண்டிப்பாக வந்து அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க.